எல்லாரும் வணக்கம். ஃபோன் ஆன் பண்ணி ட்விட்டர் ஓப்பன் பண்ணது தாங்க தண்ணி அப்படியே ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. என்னன்னு கேட்குறீங்களா? உடன்பிறப்புகள் கண்ணீர் தாரத்தாரையாக கண்ணீர் வடிக்கிறாங்க. அங்கே பாருங்க, எங்கள் முதல்வரை, இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை உங்களால் பார்க்க முடியுமா? தன்னுடைய ஆட்சியில் ஒரு தவறு நடந்துருச்சுன்றதுக்காக பாதிக்கப்பட்டவங்களோட வீட்டுக்கே தொலைபேசியில் கால் பண்ணி அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க தம்பிக்கிட்டையும் மாறி மாறி மன்னிப்பு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்ட்டு ஆறுதல் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்பிக்கை கொடுக்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை யாராவது பார்க்க முடியுமான்ட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் இப்போ வைரலாக பரவிட்டு இருக்குது, பாருங்க. மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி. அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். பேசுங்க. சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ. வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புலண்ணா. தம்பி சார், நவீன் பேசுகிறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி கரெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்புறம் எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்போ நான் வந்து லூக்கர்ன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. சரிங்க சார். ஓகே. கவனிச்சிங்களா? நீங்கள் அதை கவனிச்சிங்களா? நான் கவனித்தேன். அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் மிகவும் சோகமாக அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய வீட்டிலேயே மிகப்பெரிய ஒரு கொடும் துயரம் நடந்துவிட்ட மாதிரி மிகவும் சோகத்தோடு உட்காந்துருக்கிறாரு. அம்மா, முதலமைச்சர் பேசுகிறாருமா, இந்தாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. அப்புறம் தம்பி இருக்கார், தம்பிக்கிட்ட பேசுங்க தம்பி, முதலமைச்சர் அப்படின்ட்டு ஃபோனை கொடுக்குறாரு. அவ்வளவு சோகத்தோடு உட்காந்துருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா தன்னுடைய ஆட்சியின் கீழ் திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி ஒரு கொடுந்துயரம் நடந்துருச்சு அப்படின்ற சோகம் இருந்திருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த தாயிடம், மாலதி என்கிற அந்த இறந்த அஜித்குமார் அவர்களுடைய தாயிடம் பேசும்போது, அம்மா சாரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், சாரிம்மா, சாரி, நடந்தது நடக்கக்கூடாதது நடந்து போச்சு அப்படின்ட்டு அடுத்து அந்த தம்பிக்கிட்ட, அந்த தம்பி வந்து ஐயா அப்படின்னு தான் அந்த தம்பி ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் முதல்வர் வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி, வணக்கம் 4 வணக்கத்தை சொல்லி ஆரம்பிச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த காணொலியை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டிருந்தாரு, பதிவாக போட்டிருந்தாரு. போட்ட உடனே ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? உடன்பிறப்புகளுக்கு 200 ரூபாயுடன் கூடிய ஒரு செய்தி ஒன்று போயிருக்கும், அசைன்மெண்ட்டு. என்ன அசைன்மெண்ட்டு? முதல்வர் அவர்களுடைய அந்த பதிவு கீழே வந்து புலகாங்கிதம் அடையணும். இப்படி ஒரு முதல்வரை பார்த்ததுண்டா, இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை பார்த்ததுண்டா, தமிழக முதல்வருக்கு நன்றி அப்படின்லாம் ஃபயர் ஓடணும், ஹார்ட்டின் ஓடணும். இதெல்லாம் உடன்பிறப்புகளுக்கான அசைன்மெண்ட்டு. அது போயிருக்கும். ஆனால் நினச்சேன், அவங்க உட்காந்து அந்த மாதிரி பதிவுகளை போடுறதுக்கு முன்னாடியே கிரிகாலா உடம்பை இரும்பாக்கிக்க, அட்டமழை வெளுத்து வாங்க போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி நடந்துருச்சு. முதல் கமெண்ட், ஒரு உடன்பிறப்போட ரிப்ளைக்கு வந்த ஒரு கமெண்ட்டு, இந்த மாதிரியான ஒரு சம்பவம், இப்படி ஒரு கொடுமை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் அண்ணனுக்கோ உங்கள் தம்பிக்கோ அல்லது யாரோ ஒருத்தருக்கு, உன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நடந்திருந்தால் இப்படித்தான் வந்து புலகாங்கிதம் அடைஞ்சு பதிவு போடுவேடா பரம்பரை கொத்தடிமை நாயே அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்கங்க. பார்த்தா ஓகே, 1-2 தான் இருக்கும் இருக்குதுன்னு பார்த்தா எல்லா உடன்பிறப்போட பதிவுகளுக்கு கீழேயும் பாரபட்சம் இல்லாமல் கேட்டு வச்சிருக்கிறாங்க. அதே போல் இறந்த அஜித்குமாருடைய தம்பி முதல்வர்கிட்ட தொலைபேசியில் பேசும்போது கூட முதல்வர் பேசுகிறத கவனிக்கக்கூடிய மனநிலையிலே அந்த பையன் இல்லை. தன்னுடைய அந்த வேதனையை, தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறதுல தான் அந்த பையன் வந்து இருக்கிறானே தவிர, இத்தனையும் முதல்வர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் கூட 28 வயசு தாங்க ஆகுது, 29 வயசு தாங்க ஆகுது, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்ட்டு தன்னுடைய அந்த வேதனையை வெளிப்படுத்துறதுல தான் அந்த பையன் வந்து அந்த மனநிலை அப்படி தான் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், அந்த சித்திரவதைகள், அந்த கொடுமைகள், அடித்து உடம்பெல்லாம் காயம் பண்ணி கிட்டத்தட்ட 48 இடங்களில் காயம்ன்ட்டு சமீபத்திய செய்தி வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, முதல்ல நம்ம கேள்விப்பட்டோம் கண்ணில் வாயில் தான் போட்டாங்க, மிளகாப்பொடி போட்டாங்கன்ட்டு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாயில் மட்டுமல்ல, வாயில், காதில், பிறப்புறுப்பில் மிளகாப்பொடி போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த
இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டில் வந்திருக்குதுன்ட்டு இப்போ செய்திகள் வந்துட்டு இருக்குது. அப்போது ஒன்றும் இல்லை, அடித்து கொன்னுட்டாங்க ஒருத்தர் அப்படின்றது மற்றவங்களுக்கெல்லாம் அது செய்தி, அல்லது அந்த ஒரு கொஞ்ச நேர வேதனை, அடடா என்னடா இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிட்டாங்களே அப்படின்றது. ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, தன்னுடைய சொந்த தம்பிக்கு அல்லது தன்னுடைய சொந்த மகனுக்கு இப்படியெல்லாம் அவங்க கொடுமைப்படுத்திருக்கிறாங்க அப்படின்றத எல்லாமே அவங்க எப்படி பார்ப்பாங்க? தனக்கே நடந்த மாதிரி தான் அவங்க அந்த மனநிலை அந்தளவுக்கு அவங்க பாதிக்கப்படும் இல்லையா? அந்தளவுக்கு அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது அப்படி ஒரு முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்டாருன்றதுக்காக இந்த உடன்பிறப்புகள் போயிட்டு முதல்வரை புகழ்ந்துக்கிட்டு அடடடா எப்படிப்பட்ட முதல்வர் பாருங்கன்னா செருப்பாலே அடிப்பாங்களா மாட்டாங்களா? பார்க்குறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த செருப்படி தான் உடன்பிறப்புகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. வாங்கட்டும், அவர்களுக்கும் செருப்படி வாங்கி பழகி போச்சு. சரி, அது விடுங்க, ஒரு பக்கம் போட்டோம். இல்லைங்க, திமுக அரசின் காவல்துறை எந்த லட்சணத்தில் இயங்கும் அப்படிங்கிறதுக்கு மேலும் ஒரு சான்று என்ன அப்படின்னா, அமைச்சர் KN நேரு அவர்கள் ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசுகிறாரு. பேசும்போது ஒரு காவல்துறை அதிகாரியை அங்கே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. என்ன சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு? இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு செக்யூரிட்டியாக இருந்தவர், இப்போ DSP ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு. இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, குற்றவாளிகளை இவர் யாரை நினைச்சாலும் இவர் குற்றவாளி ஆக்கலாம், குற்றவாளிகள் அல்லாதவர்கள் ஆக்கலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. செக்யூரிட்டி எங்களோட என்னை அழைத்து கொண்டு போனவர் இன்னைக்கு DSP ஆக பதவி உயர்வு பெற்று இங்கு வந்திருக்கிறார். இவருக்கு இருக்கிற திறமை என்னவென்றால் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஒருவரை குற்றவாளியாக ஆக்க முடியும், குற்றவாளிகள்கிட்ட எடுக்கக்கூடிய ஆளும் தெரியும். இல்லை, எனக்கு புரியல. குற்றவாளினா முதல்ல யாரு? குற்றம் செய்பவன், தன்னுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டவன் தான் குற்றவாளி இல்லையா? அப்போ இவர் நினைத்தால் யாரை வேணாலும் குற்றவாளி ஆக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ எந்த தப்புமே செய்யாத அப்பாவிகளை கூட அவங்க மேலே ஒரு பழியை போட்டு, ஒரு பொய்யான ஒரு பழியை போட்டு அவங்கள வந்து குற்றவாளி ஆக்க முடியும். குற்றவாளிகளை கூட நிரபராதி ஆக்கலாம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி தானே பேசியிருக்காரு, நீங்களும் கேட்டீங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? குற்றம் செய்தவனை கூட, தண்டிக்கப்பட வேண்டிய ஒருத்தனை கூட எந்த தப்பும் இவன் செய்யலைன்ற மாதிரி அவனை எஸ்கேப் பண்ணி விட்டு அவனை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தானே அதுக்கு அர்த்தம். அப்போது இதுக்கு பேர் என்ன? அப்பட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா அது? இதுக்கு பேர் என்ன? இதுலேருந்தே தெரியுது திராவிட மாடல் காவல்துறையுடைய லட்சணம். நம்ம சொல்லலை எதையுமே, அவராக சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்கே அஜித்குமார் அவர்களுடைய மரணத்தில், கொலையில் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வருமா வராதா? இப்போ மறுபடியும் என்னென்ன கேள்விகள் வருது அப்படின்னா, இப்போ எதுக்கு இந்த நாடகம்? இப்போது இதுக்கு முன்னாடி 24 பேர் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குது. 24 பேர் விசாரணை என்ற பேரில் கொலை பண்ணப்பட்டிருக்கிறாங்க, லாக்அப் டெத்து நடந்திருக்குது. அப்போது அந்த 24 பேருடைய குடும்பங்களில் உள்ளவர்கள் மேல் வராத அக்கறை ஏன்? எல்லா குடும்பத்துக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு வீட்டுக்காக ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்டையும் அவங்க வீட்டில் இருக்கிற குடும்ப நபர்கள்கிட்டையும் இப்படி தான் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா? இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஆறுதல் சொன்னீங்களா? தைரியம் சொன்னீங்களா? எதுவுமே பண்ணலையே. அப்போ இப்போ ஏன் இந்த திடீர் அக்கறை? இந்த அஜித்குமாரோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் திடீர் அக்கறை? ஏன்னா இது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. முதல்ல என்ன பண்ணாங்க, இவங்களே என்ன பண்ணாங்கன்னு செய்தி வந்துச்சு நமக்கு. திமுககாரன் கூட்டு போயிட்டு இவங்ககிட்ட பேரம் பேசினது, 50 லட்சம் பேரம் பேசினதான் செய்திகள் வந்துச்சு. அப்போது கூட்டு போயிட்டு டீலிங் பேசியிருக்கிறாங்க. சரி நம்ம பேசி முடிச்சுக்கலாம், காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படின்ட்டு. அது ஒத்து வரல. மக்கள் வந்து பெருமளவு மக்கள் கண்டனம் காணதுக்கு அப்புறமா, எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான அழுத்தங்களை, நெருக்கடிகளை கொடுத்ததுக்கு அப்புறமா, அது மட்டும் அதோட கூட நிற்கலை. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் ஒரு மிக கடுமையான ஒரு கண்டனங்களையும் காட்டமான அறிக்கைகளையும் கொடுத்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு இங்கே வா அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, நீ அங்கே என்ன உருட்டிட்டு இருக்கிற அப்படின்னு காதை பிடிச்சி சத்துன்னு 4 வச்சதுக்கப்புறம் தான் யாரை இந்த திமுக கவர்மெண்ட்டை வச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நாடகங்கள் 5 பேரை நாங்கள் கைது பண்ணிட்டோம், அவர்களுக்கு சட்டப்படி உரிய முறையில் தண்டனை வழங்கப்படும் அப்படின்ட்டு இப்போ தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே தவிர, மொதல் 2 நாள் ஏன் சார் அங்கே பேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படின்ட்டு தான் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 24 பேருக்கு இது வரைக்கும் லாக்அப் டெத்தான 26 பேருக்கு யார் அதை பண்ணாங்களோ அவங்க மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா? அது என்ன அஜித்குமாருக்கு மட்டும் அந்த யார் அதை பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை, கைது இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? இப்போ தான் எலெக்ஷன் பக்கத்தில் இருக்குது. இந்த 4 வருஷம் ஆட்சி என்னும்போது அட போடா பார்த்துக்கலாம், எவன் கத்துறவன்லாம் கத்துட்டோம், கூப்பாடு போட்டோம், கதறவன் கதறட்டும், எலெக்ஷன் கிட்ட வரும்போது நம்ம ஏதாச்சும் அப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அலட்சிய போக்கு. இதனால தானே இவங்க யாருக்குமே நடவடிக்கை எடுக்காமல் இப்போ திடீர் பாசம் அஜித் மேலேயும் அவருடைய குடும்பத்தின் மேலேயும் தேர்தலை மையப்படுத்தி இன்னும் கொஞ்ச நாளில் தேர்தல் வரப்போகுதுன்றதுக்கான தேர்தல் ஸ்டண்ட்டு தான் இது அப்படின்ட்டு தான் கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் பேசுகிறது, முதல்வர் பேசுகிறது அந்த குடும்பத்தினருடன், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறாரு. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காரு. அப்போது நீங்கள் பேசுகிறத லவுட் ஸ்பீக்கரில் போட்டு முதல்வர் அவர்கள் அந்த தாயாரிடமும் அந்த தம்பியிடமும் பேசுகிறத லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அதை வீடியோ எடுத்து அதை விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு? மன்னிப்பு கேட்குறத கூட விளம்பரப்படுத்தணுமா அப்படின்ட்டு தான் எல்லாரும் கேட்குறாங்க. அதுவும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு,
மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு தாங்க. ஆனால் அது இப்போ இல்லைங்க, 2021 தேர்தல் அப்போவே நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சுங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடக்கக்கூடாது மட்டும்தாங்க நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. போன தடவை ஆட்சியில் இருக்கும்போது மூச்சுக்கு 300 தடவை ஒரு சின்ன சின்ன வீட்டில், தன்னுடைய சொந்த வீட்டில் யாருக்காச்சும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகுத்தால போயிடுச்சுன்னா கூட ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும். எல்லாத்துக்குமே எடப்பாடி மேலே தான் கோவம் வரும். முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, எடப்பாடி பதவி விலகணும் ஆக அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அதை விட மோசமாலாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ நீங்கள் பதவி விலகிட்டீங்களா? அதுக்கு தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எதுக்காக அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமாரோடைய குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டார் இல்லையா, பகிரங்க மன்னிப்பு கேட்டு ஒரு காணொலி வெளியே வந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. மாட்டினாலும் என் பம்பரக்கட்ட மண்டையான்ற மாதிரி இருக்குது இந்த அறிக்கை. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதல்வர் MK ஸ்டாலினின் தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தின் உச்சம், கொலை செய்தது உங்கள் அரசு, சாரி என்பதுதான் உங்கள் பதிலா? அஜித்குமார் இருந்ததால் தான் அந்த குடும்பம் தைரியமாக இருந்தது. அவர்கள் தைரியத்தை கொலை செய்துவிட்டு தைரியமாக இருங்கள் என்று சொல்வதற்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் இந்த பொம்மை முதல்வருக்கு? முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையே. என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்கிறேன் என்று சொல்கிறீர்களே, போன அப்பாவி அஜித்குமாரின் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? வேறென்ன செய்துவிடப் போகிறீர்கள்? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் போது உறவினர்களை அஞ்சலி செலுத்த கூட விடாமல் காசை கொடுத்து அவர்களின் குரலை ஒடுக்கலாம் என்று முயன்றீர்களே, அதே போன்ற முயற்சி தானே இதுவும்? அஜித்குமார் இறந்து 4 நாட்கள் கழித்து எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை நீதிமன்றம் விசாரித்து கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகு FIR கைது எல்லாம் நடக்கிறது. உங்கள் ஆசை வார்த்தைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை ஏமாந்தது போதாதா? அஜித்குமார் குடும்பமும் ஏமாற வேண்டுமா? நடக்கக்கூடாதது நடந்துருச்சு என்று சொல்ல உங்களுக்கு கூசவில்லையா? இது என்ன முதல் முறை உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறதா? இது 25வது முறை. இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த அலட்சிய போட்டோ ஷூட் ஃபோன் காலே சாட்சி. கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனீங்கன்னு ஆட்சியில் இருக்கும்போது நீயும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கும்பலாக சேர்ந்து கும்மி அடிச்சிங்கல்ல, இதுக்கு மேலே நான் கும்மி அடிக்கிறேன்ற மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை. ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் கேட்குறது என்ன அப்படின்னா, 5 காவலர்களை கைது பண்ணிட்டீங்க, சரி ரைட்டு. அந்த காவலர்களுக்கு அதை செய்யக்கூடிய அழுத்தத்தை கொடுத்தது யார்? எந்த அதிகாரி? சரி, அந்த அதிகாரிக்கு யாருக்கிட்ட இருந்து அழுத்தம் போச்சு? ஏதோ ஒரு IAS அதிகாரி அப்படின்ட்டு சொல்லப்படுறாங்க, அது யார் என்னன்னு தெரியல. சரி, அந்த IAS அதிகாரிக்கு இதை பண்ண சொல்லி இப்படி பண்ண சொல்லி சொன்னது யார்? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க 2 பேர். இது ஒரு பெரிய ஒரு செயின் இல்லையா? அப்போது இவ்வளோ தூரம் இருக்கிறாங்க குற்றவாளிகள், இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மேலே கொடுக்கப்பட்ட உத்தரவை நிறைவேற்றினா அந்த 5 காவலாளிகள் மேலே வழக்கு போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இதோடெல்லாம் முடிஞ்சு போச்சா? இதுதான் நீங்கள் பெற்று தருகிற நீதியா? ஆனால் அந்த கைது செய்யப்பட்ட காவலர்களோட மனைவிகள் வந்து புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏங்க இவங்கெல்லாம் அப்பாவிங்க, இவங்கள போய் எங்கள் புருஷனங்களை போய் பிடிச்சி வச்சிருக்கீங்க, இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவன் ஏவி போட்டோம் பாருங்கள் மேலே உட்காந்துக்கிறான், அவங்கள பிடிங்க, இவங்களை விட்டுருங்க, இவங்க அப்பாவிங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்க பேசுனதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. இருந்தாலும் இவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஏன் என்ன சொன்னாலும் செஞ்சுருவே நீ? அப்போ தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அந்த முக்கிய நபர்கள், முக்கிய புள்ளிகள் வெளியே வராங்களா, இல்லை வழக்கம் போல் அது அப்படியே மறைக்கப்படுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழ் கட்சியினுடைய வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பேசியிருக்காரு பத்திரிகையாளர்கள்கிட்ட. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, வெறும் ஒரு 500 ரூபாய் கேட்டதுனால அந்த 500 ரூபாய் கொடுக்காம 100 ரூபாய் தான் நான் தருவேன்னு சொன்னதுனால அந்த வாக்குவாதம் ஏற்பட்டு, அந்த வாக்குவாதத்தில் ஏற்பட்ட ஈகோவால் நான் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு யார் கூடலாம் எனக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற வெறும் அந்த ஈகோவுக்காகவே அந்த பையனை அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்போது இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யார் அந்த வழக்கை வந்து கொடுத்தாங்களோ, யார் வந்து இப்படி கேஸ் கொடுத்தாங்களோ அவர்களையும் கைது செய்து அவர்களையும் தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் சரியான நீதியாக இருக்க முடியும்.